ஏன் டிஎன்பிசி எக்ஸாமில் மட்டும் இவ்வளோ டிலே ஆகுது? டிஎன்பிஎஸ்சியோடைய சாபக்கேடா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் வந்து இப்போ குரூப் 4 எக்ஸாமுக்கு ஜூன் 9 நடக்க போகுது. அடுத்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஜூன் 16 நடக்க போகுது. இன்னும் கொஞ்ச நாள் தான் டைம் இருக்குது. இந்த கொஞ்ச நாளில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க என்ன மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது டிப்ஸ் இருக்கா? குரூப் 4 நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. அப்போ கடைசியாக ஒரு 10-20 கொஸ்டின் நீங்கள் விட்டு வர்றதை விட பெட்டர் வந்து ஒரு டைம் இல்லைன்னா எல்லாத்தையுமே மார்க் பண்ணிவிடுங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி மார்க் பண்ணுறப்போ ஒரே மாதிரி மார்க் பண்ணணும். OMR ஷீட்டில் சர்க்கிள் பண்ணுறப்ப கொஞ்சம் லைட்டாக ஒரு சைடில் கூட இது வந்து ஷேடு வந்து சரியாக பண்ணலைனாலும் பெனால்ட்டி இருக்குது. ப்ளஸ் வந்து ரீட் பண்ணாது. 7ஐயுமே அடிச்சுட்டு 0ன்னு எப்படி போடுறாங்க? 0ன்னு போடுறாங்க. மாணவர்களுடைய எதிர்காலத்தோட நிறைய பேர் எவாலுவேட்டர்ஸ் விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். இன்னைக்கு மெய்ப்பொருள் நிகழ்ச்சியில் கிங்மேக்கர் ஐஏஎஸ் அகாடமியோட ஃபவுண்டர் திரு பூமிநாதன் சார்கிட்ட டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய டிஎன்பிசி எக்ஸாம் சம்பந்தமாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எங்கள் மெய்ப்பொருள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம் சார். மகிழ்ச்சிங்க. இப்போ வந்து எக்ஸாமுக்கு வந்து முன்னக்கூடி ஃபஸ்ட்லேருந்தே படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ எக்ஸாமுக்கு வந்து இப்போ குரூப் 4 எக்ஸாமுக்கு ஜூன் 9 நடக்க போகுது. அடுத்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஜூன் 16 நடக்க போகுது. இன்னும் கொஞ்ச நாள் தான் டைம் இருக்குது. இந்த கொஞ்ச நாளில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க என்ன மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது டிப்ஸ் இருக்கா? நிச்சயமா. இப்போ ஜூன் 9 வந்து இப்போ குரூப் 4 எக்ஸாம் நடக்க போகுதுன்னா இப்போதைக்கு புதுசாக படிக்கிறது ஃபஸ்ட்டு வந்து நிறுத்திடணும். பொது தமிழில் வந்து 100 கேள்விக்கு 95க்கு மேலே ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து உள்ள என்ட்ரு ஆக முடியும். அப்போ லாங்குவேஜ் பேப்பர்ஸ்க்கு அதிக லெவலில் முக்கியத்துவம் கொடுக்கணும். மொத்தம் வந்து 6th இருந்து +2 வரைக்கும் இருக்கக்கூடிய சமச்சீர் புக்ஸில் ஓல்டு புக் இல்லாமல் நியூ புக்கும் இல்லாமல் ரெண்டையுமே படிக்கணும். ஓல்டு புக்குக்கும் அதிக லெவலில் முக்கியத்துவம் கொடுக்கணும், நியூ புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்னொரு அடிஷ்னலாக +1 +2 புக்ஸை படிச்சுட்டு போகணும். 18 கொஸ்டின் 10லேருந்து 18 கொஸ்டின் வந்து +1 +2 தான் வருது. குவாலிஃபிகேஷன் இந்த எக்ஸாமுக்கு 10th ஸ்டாண்டர்ட். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, 10th தானே சிலபஸ் கொடுத்துருக்காங்க, 10th வரைக்கும் சமச்சீர் படிச்சா போதுமான்னு நினைப்பாங்க. அது பண்ணக்கூடாது. +1 +2 பொது தமிழும் படிக்கணும். இந்த 100 கேள்விக்கு ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். எக்ஸாம் ஹாலில் 1 ஹவரில் அந்த 100 கொஸ்டினை சால்வ் பண்ணிடணும். மீதி இருக்க 2 மணி நேரத்தில் பொது அறிவுக்கு டைம் பண்ணணும். அதில் முதல்ல நம்ம அட்டன் பண்ண வேண்டியது 25 கொஸ்டின் ஆப்டிடியூட். அதுக்கு 3 மணி நேரம் டைம் எடுத்துக்கும். அதனால் ரெண்டாவது நம்ம வந்து டக்குன்னு நாங்கள் ஆப்டிடியூட் போயிடணும். ஃபர்ஸ்ட் பொது தமிழ் போயிடணும், ரெண்டாவது ஆப்டிடியூட் போயிடணும். ஒரு 25 கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணணும். 25ல் 22 23 கொஸ்டின் நிச்சயமாக அவங்களால ஆன்சர் பண்ண முடியும். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், லாஸ்ட் 10 இயர்ஸ் கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி நடத்திய முந்தைய ஆண்டு கேட்கப்பட்ட அந்த கேள்விகளை மட்டும் பார்த்துட்டு போனால் கூட 20 கேள்வி ஆன்சர் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் அது. நிச்சயமாக வந்து 20 கேள்விக்கு ஆன்சர் பண்ணிடலாம் குரூப் 4ல. ஸோ அதில் ஒரு ஸ்டேஜ் வந்து கிராஸ் பண்ணிடுறாங்க. ரிமைனிங் 75 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 75 கொஸ்டின்ஸில் எல்லா ஏரியாவையும் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணுறத விட, ஏன்னா 10 யூனிட், அதில் 9 யூனிட் வந்து இப்போ ஆப்டிடியூட் விட்டோம்னா இன்னும் 9 யூனிட் இருக்குது. இதில் நமக்கு எதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமோ அந்த யூனிட்டை தான் இப்போ ரிவைஸ் பண்ணணும். தெரிஞ்ச ஏரியாவில் எதுவும் தப்பு பண்ணிடக்கூடாது. ஓகே. 75 கொஸ்டினில் 40 கேள்விக்கு நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னாவே ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் வந்து உள்ள என்ட்ரு ஆகிடலாம். ஏன்னா அதில் ஒரு 40, இதில் ஏற்கனவே ஒரு 23 வச்சுருக்கீங்க, ஒரு 60, ஏற்கனவே வந்து நம்ம ஒரு 95 மேலே நம்ம வச்சுருக்கோம். 155 160 கிட்ட வந்துருச்சு. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களை வந்து நீங்கள் எந்த கேட்டகரின்றதை பொறுத்து கட் ஆஃப் மார்க் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபடும். ஸோ நிச்சயமாக வந்து 160லேருந்து 170 ரேஞ்சில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து குரூப் 4ல் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பொது தமிழ் தான் உங்களுடைய சக்ஸஸ் தீர்மானிக்க போகுது. ஆப்டிடியூட் தான் உங்களுடைய சக்ஸஸ் தீர்மானிக்க போகுது. ரிமைனிங் 75 கொஸ்டின்ஸ் வந்து தீர்மானிக்க போகிறது இல்லை. அப்போ இந்த 2 ஏரியாவுக்கு இந்த ஒரு வாரம் வந்து அதிக லெவலில் ரிவைஸ் பண்ணணும், நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும். எக்ஸாம் ஹாலில் அதே போல் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து பதட்டப்படக்கூடாது. ஏன்னா 3 ஹவர்ஸ் சொன்னேன் இல்லையா, டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஆப்டிடியூட கடைசியாக வச்சு பார்த்துக்கலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கஷ்டப்படுவீங்க. தெரிஞ்சிருக்கும் விட்டுருவாங்க. அதே போல் நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. இதில் நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாதுன்றதுனால குரூப் 4ல் நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. அப்போ கடைசியாக ஒரு 10-20 கொஸ்டின் நீங்கள் விட்டு வர்றதை விட பெட்டர் வந்து ஒரு டைம் இல்லைன்னா எல்லாத்தையுமே மார்க் பண்ணிவிடுங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி மார்க் பண்ணுறப்போ ஒரே மாதிரி மார்க் பண்ணணும். அதே தான் மார்க் பண்ணணும். இது ஒரு சின்ன டெக்னிக். ஓகே.
ஏன்னா அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் இவங்களுக்கு வந்து ப்ளஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ். மாறி மாறி போட்டாங்கன்னா ப்ராபபிலிட்டியில் வந்து கம்மியாகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லாஸ்ட் மினிட்ல என்ன சொல்கிறது இது. ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டினை வந்து ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கான ஒரு அட்வான்டேஜஸ். ஏன்னா இதுவுமே போடாமல் சர்க்கிள் பண்ணாமல் வர்றதுக்கு இதை சர்க்கிள் பண்ணிட்டு வரலாம். அப்புறம் நிறைய பெனால்ட்டி மார்க் சொல்லியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி. அதான் சார், அங்கே தான் எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது. எக்ஸாம்களில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. முக்கியமாக அந்த ஆன்சர் சீட், OMR சீட்டில் என்னென்ன விஷயங்கள் பண்ணாமல் இருந்தால் நம்மளோட ஆன்சர் சீட் வந்து ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கும்? ரொம்ப அற்புதமான கேள்வி. நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. அதை முதல் விஷயம், OMR ஷீட்டில் சர்க்கிள் பண்ணுறப்ப கொஞ்சம் லைட்டாக ஒரு சைடில் கூட இது வந்து ஷேடு வந்து சரியாக பண்ணலைனாலும் பெனால்ட்டி இருக்குது. ப்ளஸ் வந்து ரீட் பண்ணாது, OMR இது வந்து ரீட் பண்ணாது. ரோல் நம்பரை ரொம்ப கரெக்டாக 1க்கு 2 முறை வந்து செக் பண்ணிவிட்டு பண்ணணும். தென் கடைசியாக உங்களுக்கு எக்ஸாம் எழுதி முடிக்கிறப்ப மேட்ச் பண்ணி பார்க்கணும். நீங்கள் ஏல எத்தனை இருக்குது, பியில் எத்தனை இருக்குது, சியில் எத்தனை இருக்குது, டியில் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் விடை தெரியவில்லை அப்படின்னா வந்து அதுக்கும் வந்து இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஈன்னு ஒரு செக்ஷன் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ விடை எதுக்கு தெரியலையே அதையும் வந்து நீங்கள் வந்து அதை வந்து மார்க் பண்ணணும். அது தெரிஞ்சதுனால அது பண்ணுறதுனால என்ன யூஸ்? ஒன்றும் கிடையாது. அவங்க 4 சூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அது யாரும் வந்து அதை வந்து போட மாட்டாங்க. நோட்டா மாதிரி அது. ஓகே, இது வந்து டோட்டல் பண்ணுறப்ப அதை வந்து டேலி பண்ணணும். டேலி பண்ண மட்டும் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. அதே போல் வந்து அவங்க வந்து இப்போ ஒவ்வொரு எக்ஸாமுக்கு ஒவ்வொரு விதமாக இருக்கும். இப்போ யூபிஎஸ்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க் பண்ணுறப்ப வந்து அவங்க யூஸ் பண்ணுறது வந்து பிளாக் பால் பாயிண்ட் பென் சொல்லியிருப்பாங்க. சில எக்ஸாமுக்கு வந்து பென்சில் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஹால் டிக்கெட்டை வந்து 1க்கு 2 முறை நல்லா படித்து பார்க்கணும் நம்ம. தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். தென் வந்து கடைசி ஒரு 5 மினிட்ஸ் கொடுப்பாங்க இதெல்லாமே செக் பண்ணி எல்லாமே பக்காவாக பண்ணுறதுக்கு. அந்த டயத்துக்குள்ளே அதை முடிச்சிடணும் நம்ம. ஷேட் பண்ணாமல் எதுவுமே இருக்கக்கூடாது, எந்த காலமும் ஷேட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். கலர் மாற்றிடக்கூடாது, டிஃப்ரெண்ட் கலர் பெண்ணை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரிலாம் நிறைய கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட் டைம் எழுத போவாங்கல்ல, அவங்களாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப பயமாகவும் இருக்கும். அவங்களுக்கு இது கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ஏற்கனவே எழுதுகிறவங்களுக்கு இது ஓரளவுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆர்டிஐ போட்டு உங்களுடைய மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் வாங்கலாம். மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து இப்போ குரூப் 1 பேப்பர்ஸ்லாம் வந்து ஆர்டிஐ போட்டு எல்லாருமே கொஸ்டின் வாங்குறாங்க. ஆன்சர் புக்லெட்டாக வாங்குறாங்க. அதெல்லாம் முன்னாடி அந்த வசதிகள் இல்லை, இப்போல்லாம் அந்த வசதிகள்லாம் இருக்குது. இங்கே இன்னொரு தப்பு நடக்குது இந்த டிஎன்பிஎஸ்சியில். ஃபர்ஸ்ட் எவாலுவேட்டர் ஒரு மார்க் கொடுக்குறாரு, ரெண்டாவது ஒரு எவாலுவேட்டர் வந்து அந்த மார்க்குக்கு பக்கத்தில் போட்டால் பரவாயில்ல. முதல் எவாலுவேட்டர் வந்து ஒரு 10 மார்க் கொஸ்டினுக்கு ஒரு 7 போடுறாருன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது அதே இதை எவாலுவேட் பண்ணிவிட்டு ஒருத்தர் 8 போடலாம் அல்லது 6 போடலாம். அது நியாயமாக அக்செப்ட் பண்ணக்கூடிய விஷயம். 7ஐயுமே அடிச்சுட்டு 0ன்னு எப்படி போடுறாங்க? 0ன்னு போடுறாங்களா? மாணவர்களுடைய எதிர்காலத்தோட நிறைய பேர் எவாலுவேட்டர்ஸ் விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். தன்னுடைய வாழ்நாளில் ஐஏஎஸ் ஆகணும், டெப்டி கலெக்டர் ஆகணும், டிஎஸ்பி ஆகணும்னு மிகப்பெரிய கனவோட வந்து இந்த மாணவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஆன்சர் எழுதுனதுக்கப்புறம் ஒரு எவாலுவேட்டர் அற்புதமான மார்க்கை கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு எவாலுவேட்டர் அதை அடிச்சுட்டு 0ன்னு போடுறதுன்றது மிகப்பெரிய தப்பு. சிஸ்டத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல குறை இருக்குன்றதான் இது வந்து காமிக்குது. ஏன்னா கீ வந்து நீங்கள் சரியாக கொடுத்துருந்தீங்கன்னா எப்படி முதல் எவாலுவேட்டர் அவ்வளோ மார்க் போட முடியும்? கரெக்டாக இல்லையா? அப்படி என்னுடைய மாணவர்கள் நிறைய பேருக்கு வந்து அடிச்சுட்டு மார்க் வந்து 1 போடுறாங்க, இல்லைன்னா வந்து 0 போடுறாங்க. அது வந்து எப்படி வந்து அந்த கண்டென்ட்டை வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரி இடங்களில் டிரான்ஸ்பரன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் டிஎன்பிஎஸ்சி. இப்போ என்னன்னா சார், இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா உடனே எக்ஸாம் கால் ஃபார் பண்ணி ரிசல்ட் போட்டு போஸ்டிங் கொடுக்குறது டக்குன்னு பண்ணிடுறாங்க. ஆனால் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொரோனா 2 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் 2022 மே மாதம் குரூப் 2 கால் ஃபார் பண்ணாங்க. அதுக்கு இப்போ தான் ரிசல்ட் விட்டு போஸ்டிங்கே கொடுக்குறாங்க. 2 வருஷம் டிலே ஆகுது. ஏன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் மட்டும் இவ்வளோ டிலே ஆகுது? ஆக்சுவலாக இன்னைக்கு மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் கோவிட் டயத்தில் நடந்த ஒரு பிரச்சனை பற்றி சொல்கிறீங்க. நான் இந்த ஃபீல்டில் 30 வருஷமாக இருக்கேன். 30 இயர்ஸாகவே டிஎன்பிஎஸ்சியோடைய அந்த அட்டவணை ஒரு முறை கூட அவங்க ஒழுங்காக ஃபாலோ பண்ணதில்லை. நாங்கள்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுற காலகட்டத்தில் ஒரு 5 வருஷம் பேன் ஆன் ரெக்ரூட்மெண்ட்டே இருந்துச்சு. 5 வருஷம் ஒரு ரெக்ரூட்மெண்ட்டும் வந்ததே இல்லை, வரவே இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஆண்டுகளில் வெளியில் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி வந்து அறிவிப்பு வந்த ஒரு விஷயம். அதை வந்து குரூப் 2 ஒன்று, தென் குரூப் 4 ஒன்று, இது 2 தான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு ரிசல்ட்டாக வெளில வந்திருக்கு. போன முறை ஒரு குரூப் 1 ரிசல்ட் வந்து வெளில வந்திருக்கு இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம். டிஎன்பிஎஸ்சியோடைய சாபக்கேடா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் வந்து பல முன்னெடுப்புகள் எடுக்கிறாங்க, ஆனால் நடைமுறையில் அது வரமாட்டேங்குது.
மதிப்பிற்குரிய நம்மளுடைய உதயச்சந்திரன் சார் வந்து டிஎன்பிஎஸ்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கிறப்ப நிறைய மாற்றங்கள் கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. ஒரு சில மாற்றங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் நந்தகுமார் வந்து என்னுடைய நண்பர், அவர் ஐஏஎஸ் அதிகாரி, அவர் அங்கே இருக்கிறப்போ ஒரு நல்ல மாற்றங்கள் கொண்டு வந்தார். இப்பொழுதும் வந்து மாற்றங்கள் கொண்டு வரதுக்கு முயற்சிகள் நடக்குதே ஒழிய நடைமுறையில் அவங்க வந்து அதை வந்து சாத்தியம் இல்லாமல் போயிடுது. அதே போல் யூபிஎஸ்சியோடைய கால அட்டவணையிலேருந்து ஒரு முறை கூட வந்து அவங்க வந்து மாறுறதில்லை. ரிசல்ட் எப்போ வரும்னு நமக்கு தெரியும், நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு தெரியும், ப்ரிலிமினரி எப்போன்னு தெரியும், மெயின்ஸ் எப்போன்னு தெரியும், நேர்முகத் தேர்வுடைய ஃபைனல் ரிசல்ட்ஸ் எப்போ வரும்னு தெரியும். மேபி ஒரு நாள் 2 நாள் முன்ன பின்ன இருக்கலாமே ஒழிய அந்த டிரான்ஸ்பரன்சின்றது வந்து ரொம்ப நல்லா இருக்குது யூபிஎஸ்சியில். ஆனால் தமிழகத்தில் வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் அதிகமாக இருக்காங்களே ஒழிய யூபிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க. கண்டிப்பாக இவ்வளோ நேரம் நீங்கள் சொன்ன அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நேர்முகத் தேர்வு, ஸோ இதை பற்றி எல்லாமே வந்து எங்கள் நேயர்கள் தெரிஞ்சிருப்பாங்க, இன்னும் விழிப்புணர்வு ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் சார். இவ்வளோ நேரம் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி ஒரு விழிப்புணர்வு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நாட்டு நடப்பு அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு பெயரில் நீங்கள் வந்து சேனல் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸை வந்து படிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து மாணவர்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த நாட்டு நடப்பும் இந்த கரண்ட் அஃபேர்ஸும் ஒன்றா சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எதிர்காலத்தில் அரசு பதவியில், குறிப்பாக அரசு உயர்ந்த பதவிகளில் நீங்கள் அமரணும்னு சொல்லிட்டு வாழ்த்தி, இந்த வாய்ப்பு கொடுத்த நாட்டு நடப்பு யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய நன்றியிலையும் அந்த அமைப்பினருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார், மகிழ்ச்சி சார். இப்போ நாங்கள் பேசுனதை தாண்டி இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சம்மந்தமாக வேறு என்னென்ன சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு இருக்கோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நாங்கள் தெரியப்படுத்துறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். இன்னொரு வீடியோவில் அதை கிளியர் பண்ணுறோம். நன்றி. உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. என்னது கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா? ராமா ஐயா, அப்படி ஈஸ்வரா.